ஹலோ ஆல். இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு கிரேவி பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். தேங்காய் வந்து உங்களுக்கு திருவுறதுக்கு வரல அப்படின்னா, அத உடைச்சு ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. அது ஃப்ரிட்ஜில வச்சதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி கத்தி வச்சு எடுக்கும்போது, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா வரும். இது கோயில்லேருந்து கொண்டு வந்திருந்த கடலை. ஸோ இத வச்சு தான் இன்னைக்கு கிரேவி பண்ண போறேன். தேங்காவ குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. அத வந்து ஒரு பேன் வச்சு ஆயில் எதுவும் போடாம நம்ம சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். அது கூட வந்து பெருஞ்சீரகமும் போட்டு நம்ம வந்து நார்மலா ரோஸ்ட் பண்ற மாரி ரோஸ்ட் பண்ணி அத கம்ப்ளீட்டா கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம். பெரிய ஜீரகம், அதாவது சோம்பு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. தேங்காய் ஓரளவு மீடியமா வறுபட்ட அப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா இது 3ம் தான் போடுறேன். நம்ம வந்து ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிறணும். ஆஃப் பண்ணிட்டு அந்த பேன்ல இருக்க ஹீட்லயே நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆ. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனும் ஒரு டொமேட்டோவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுட்டு நான் குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்து தீபாவளி படி எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது சீர் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்காக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் அண்ணா, அக்கா, அம்மா, அத்தா எல்லாரும் வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் கிராண்டாவும் இருக்கும். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க வரதெல்லாம். அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு. குட்டி பசங்களும் வருவாங்க. வெளியே இது ரோட் சைடு இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே டஸ்ட் இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். யாரெல்லாம் வந்து தல தீபாவளி கொண்டாடுறீங்க? அதுக்கப்புறம் வந்து சீர்லாம் வந்து உங்க வீட்ல, உங்க ஊர்லலாம் குடுப்பாங்களா? அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்து நம்ம வீட்லேருந்து வரும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க.